ராமலிங்காவை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் உற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதை ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாசம் பெருமானின் திருவடிகளை மனமுடிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாவும் கூடும். நம் பெருமான் 81 தோழிக்கு உரிமை கிளைத்தல் என்ற தலைப்பில் 6வது பாடலில், அறங்குளவு தோழி இங்கே நீ உரைத்த வார்த்தை அறிவு அறியார் வார்த்தை. எதனால் எனில் இம்மொழிகள் உறங்குவதும் விழிப்பதும் பின் உண்ணுவதும் இரத்தல் உருவதுடன் பிறத்தல் பல பெறுவதுமாய் உழலும் மரங்குளவும் அணுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர். அங்கு அவர்பால் இரங்கலிலேன் பேசுவதால் என் பயனோ நடம் செய் இறைவர் அடிப்புகழ் பேசி இருக்கின்றேன் யானோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார். இதுவரை இயற்கை உண்மை கடவுள் தன்னை வெளிப்படுத்தாது உலகம் தோன்றியது முதல் தர்ம கடலாக உள்ள தன்னை அறத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். இந்து என்றால் எந்த உயிர் துன்பப்படுகிறதோ அந்த துன்பத்தை நீக்குபவன் இந்து. துன்பம் ஏன் வருகிறது? உலகியலில் விதித்தன செய்தல் நற்செயல், விளக்கின ஒழிக்காது செய்தால் தீச்செயல். இதற்கு ஏற்ப அணுக்களுக்கு ஆன்மா என பெயரிட்டு இயற்கை ஆன்ம அறிவை பொருத்தி பிறக்கச் செய்கிறது அருள் சக்தி எனும் தயவு பேராற்றல். இதனை பெருமான் மகாதேவ மாலை 86ஆம் பாடலில் தீவினை நல்வினை எனும் வன்கயிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவை என்பார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருவள்ளுவ தேவர் குரலில் 8ஆம் நிலையில் உள்ள இறையை 8வது குரலாக நாம் எட்டி பிடிக்க அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறாளி நீத்தலரிது என்றார். அறம் குளவு. அறம் என்றால் தர்மம், குளவு என்றால் நெருக்கமான, அதாவது அறத்துடன் ஒன்றாக இணைதல். பெருமான் ஆன்ம அணு ஒளி, ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு. அந்த தயவே வடிவாக பெருமான் இறைவன் இவரை என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இருக்க இசைவித்து உலகில் நிலைபெற்று வாழ்வுற செய்த கருணை வள்ளல் நீ என போற்றுகிறார். இந்த அருள் இதற்கு முன் கிடையாது. சாப்பாட்டு போட்டா அன்று புண்ணிய பலன், இறை அருளை பெறக்கூடிய இடம் வேறாக இருந்தது. ஆனால் இன்று உயிர்கருணை செய்தால் கடவுள் அருளை பெறலாம். இதனை 4124ஆம் பாடலில் ஈது உன் கருணைக்கு இயல்வோ நீ என் பால் வைத்த பெருங்கருணை இந்நாள் புதிதே அந்நாளில் இல்லையே எனவும் 4338ஆம் பாடலில் அறங்காதல் செய்தேனே ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர் எனவும் 4669ஆம் பாடலில் இக்காதல் உடையவர்க்கே இருத்தி அளித்தே இன்புற புரிகின்ற இறையே எனவும் பதிவு செய்கின்றார். மேலும் 5228ஆம் பாடலில் ஈரம்பும் அன்பும் கொண்டு இன்னருள் பற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோல்கின் என்றார். வள்ளல் பெருமான் உரைத்த வார்த்தையாவும் இயற்கை உண்மை கடவுளின் வார்த்தை. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. நம்புமினோ நவரங்கால் நல்ல தருணம் இதுவே என்கின்றார். சொன்னதற்கான காரணம் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் பயன்தனை நீர்தான் அடைதல் குறித்தே, அவ்வளவுதான். அறிவு அறியார் வார்த்தை. அறிவை அறிவாலே அறிந்தவர் யார்? பல பிறவைகளிலே விதித்தன செய்து வாழ்ந்தால் இந்த ஆன்ம அணுவில் பிறக்கும் போதே இயற்கை ஆன்ம அறிவாகிய தயவுடன் பிறப்பெடுக்கும். இதனை அகவலில் பெருமான்
எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெரும் சுவைமை எனவும், அந்த ஆன்மா யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமே எனவும் பதிவு செய்கின்றார். சீர் என்பது அருள், சிதம்பரம் என்பது புருவமத்தி. ஆக உலகில் கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் அன்பு, அன்பின் பயன் அருள். ஆக அருளாக மாற வேண்டும். உலகறிவு மன அறிவை சார்ந்தது. இது பொருள் ஈட்டி வாழ உதவும். அருளறிவு ஈட்டிய பொருளை தன் தேவை போக தன் தரத்துக்கு தக்கவாறு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாகி அருளறிவாகும். அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என வகுத்தமை சிவமே என்பார். மேலும் சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம் என தான் அறிந்த அறிவே தகும் அறிவு என்பார். அறிவு அறியணும். வள்ளல் பெருமான் கூறும் உபதேசம். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. பலகாலம் தினசரி பிற உயிரை நீ காப்பாற்ற விவகார சக்தி உன் உயிர் பொருளை கூட்டும். இப்போ உயிர் பொருள் ஒளி, விந்து, அறிவு. கண் தயவாகி கல்லாய மனம் கரைந்து செயல்பட பொன்னொளி கூடும். குணம் தங்கமான குணம், சத்துவத்தில் சத்துவம் உண்டாகும். சத்து என்பது உள்ளொளி ஓங்கும், சத்து என்பது உயிரொளி விளங்கும். இப்போ பரோபகாரத்தால் பெற்ற ஆற்றலால் மனக்குறை நீங்கி பூரணமானால் இந்த ஆற்றலை உபகாரத்தால் உண்டான உபகார சக்தி ஆன்ம அணு ஒளி இயற்கை அறிவு தயவு, அந்த தயவை உயர்கருணை செய்து தயவினால் தயாவண்ணம் ஆகும்போது ஆன்ம ஒளியுடன் தயவினால் உண்டான ஆற்றலை கூட்ட அறிவு மேலும் பிரகாசிக்கும். இது அறிவினில் அறியும் அறிவு. உரைநடை பக்கம் 370. மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுகிறது என்ற தலைப்பில் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமம். இது பெருமான் வாக்கு. இவ்வாறு அறிவை அறியாதவர் காரணம் என்னவெனில், இவர்களெல்லாம் இயற்கையான தயவாகிய ஜீவகாருண்யம் இல்லாது போனதால் இவர்கள் கண்டதெல்லாம் அநித்தியமே, கெட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலில் இதுவரை உண்மை அறிந்திலீரே, பின் உண்ணுவதும் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்பதை மறந்து மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உணின் என்பதை மறந்து வயிற்று பெட்டியை நிரப்ப உண்ட களைப்பு தொண்டனுக்கு உண்டு, தூங்குவது பின் விழிப்பது, இப்படியே போனால் மலச்சிக்கல் வந்து பல சிக்கல் உண்டு பண்ணி மரணம் அடைவோம். திரும்ப பிறக்கிறப்ப என்ன பிறப்பு என்பது தெரியாது. பல பெறுவதுமாய் உழலுதல். செக்குமாடு சுற்றுவது போல் சுற்றி சுற்றி மேலேற முடியாமல் ஆன்ம அணு தவிக்கும். மரங்குளம மண்கள். இந்த அணு பரமாகாசத்தில் உள்ள போதே இயற்கை உண்மை கடவுளை எண்ணி தவம் இருக்கிறது. இதற்கு அறம் என்ன என்பதை பற்றி அறியாத அணு. உரைநடை பகுதி 409 பக்கம். சர்வசக்தியுடைய தனித்தலைமை பதியாகி ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தவம் செய்து சிருஷ்டியாதி படைப்புக்குரிய பஞ்ச செயல்களை பெற்றுக்கொண்ட மூர்த்திகளாகியவர் பொருள் தொழிலுடைய பிரம்மா என பதிவு செய்கின்றார். இவர்களை வழிபடுவோர் பெற்றது மதத்தலைமை பதத்தலைமை. அப்போ அந்த காலங்கள் முடியும் பொழுது அந்த அருளும் முடிந்துவிடும். அங்கு அவர்பால் இரக்கம் என்பது இல்லை. எனவே அவர்களை பேசி என்ன பயன் விளையப் போகிறது என்கின்றார் ஐயா. நடம் செய்யும் இடைவர் அடி பேரொளி பெருஞ்சோதி பேரறிவு புகழ் பேசி இருக்கின்றேன். பேசுவது காற்றின் இயக்கம். அந்த எண்ணத்தை ஜீவதேவகா மாற்றி அன்னவரயம் செய்து இருக்கின்றேன் யானை. அருள் ஓங்குகின்றது. அருட்பெருஞ்சோதி அடைந்தேன். பெரியன் அருட்பெருஞ்சோதி பெரும்புகளை பேசுதலே பெரும்பேரென்று உணர்ந்தேன். துரிய நிலத்தவரெல்லாம் துதிக்கின்றார். இந்த ஏழை துதித்தல் பெரிதல்ல இங்கே, ஆனால் என்னுள்ளே பொங்கிய பேராசை கடலினும் பெரிதே. ஆதலால் உரிய அருளமுது இப்பொழுதே கொடுத்து புணர்ப்பித்து அருள்வாய் ஓங்கு நடத்த அரசே என்று நம் பெருமான் எல்லாமுள்ள தனித்தலைமை இயற்கை உண்மை தனிப்பதியாகிய இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். ராமலிங்காவயம். திருச்சிற்றம்பலம்.